இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புழங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இடி, சிபிஐ, ஐடி தான் பிரதமர் மோடி அவர்களின் குடும்பம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு 100% உண்மை தானே. அது அவங்க கைக்குள்ள தான் எல்லாமே. சிபிஐ இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் அவங்க கைக்குள்ளேயே தான் செயல்படுறாங்க. அப்போ குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னது மோடிக்கு? இப்போ சேர்ந்துருக்க கட்சிக்காரங்கள் யாரெல்லாம் சேர்ந்துருக்கா? எல்லாமே அவங்களுடைய ஊழல் எல்லாமே இருக்குது. ஊழல் பயில் நிறைய இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சது இருக்குது. இப்போ அவங்க சொத்தை காப்பாற்றிக்கும் குடும்பத்தை காப்பாற்றவும் சிபிஐ ரைடு வராத அளவுக்கு தான் இப்போ பிஜேபியிலே இணையிறாங்க. இது முதலமைச்சர் சொன்னது உண்மையில 100% உண்மை தான். குடும்பம் உண்மையிலேயே ஐடி, இடி இதுதாங்க நடக்கிறது உண்மை. தேர்தலில் எலெக்ஷன் டைமில் ஐடி, இடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு ஒரு ரூல்ஸே இருக்குது. இந்த டைமில் இத்தனை வருஷமாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். ஏன் இந்த ஒரு மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டெல்லி விட்டு ஓடிடுவாரா, இந்தியா விட்டு ஓடிடுறாரு? ஒரு மாதம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. ஒரு தேர்தலில் போட்டிடுறேன்னு சொன்னால் சமபலமாக 2 பேரும் போட்டிடணும். ஒரு காங்கிரஸ் வங்கி கடனை முடைக்கிறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி முடக்க வேண்டியது தானே? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமாக ஆட்சி ஆண்டார். என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பிரதமரால் பயன்பட்டுன்னு ஒரு குடிமகனை சொல்லுங்கள் மேடம். உண்மையிலேயே நம்ம பிரதமர் நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன்னு சொன்னார். இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறார் தமிழ்நாட்டுக்கு? ஒரு விஷயம், ஏதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போது ஒரு முதலமைச்சர் சொன்னது 100% உண்மை. அவர் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு இத்தனை பயணமாக போயிருக்காரு. இத்தனை பயணமாக தொடர்ச்சியாக அந்த 2 மாதமாக வராருங்க. இது வரைக்கும் நம்ம வர்தா புயலில் பாதிக்கப்பட்டோம். அப்போ ஒரு எந்த நிதியும் தரல. இப்போ நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட எந்த புயலும் ஒன்றுமே இல்லை. தூத்துக்குடிக்கு வந்தார். அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை இப்போ பார்த்து ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாருங்களா? இல்லை. இவர் மேலே நான் வந்த உடனே மேக் இன் இந்தியான்னு கொண்டு வரேன்னு சொன்னார். இது வரைக்கும் என்ன கொண்டு வந்தார் மேக் இன் இந்தியா? சைனாக்காரன் ஆதிக்கம் பண்ணுறது தான் அதிகமாகுது. ஸ்டாலின் சரியாக தான் சொல்லியிருக்காரு. அதாவது குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிரதமர் மோடி ரெடியாக இருக்காரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்தியாவே அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடி, பல லட்சக்கணக்கான கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க பிஜேபி. அதான் உண்மை. சரிதான். அவர் கையில் இருக்குது. அவர் இதனால் அவர் சொல்கிறத அவங்க கேட்டு செய்கிறாங்க, செயல்பாடு பண்ணுறாங்க. அதான் குடும்பம் தான். அவர் தான் அதுதான் குடும்பமே. அவர் குடும்பம் சொத்து சுகம் பிள்ளை குட்டி மனைவி எல்லாம் அந்த சிபிசிஐடி ரைடு பண்ணுற குடும்பம் தான் அவங்க குடும்பம். மோடியோட குடும்பம் வேறு யாருமே கிடையாது. ஏன்னாட்ட இப்போ ரைடு பண்ணுற பெரிய பணக்காரவங்களாம் ரைடு பண்ணுவாங்க சொல்லி கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ திமுக என்னதுக்கு எம்எல்ஏ ஒரு 14 பேர் ரிட்டர்ன் ஆகி செய்ய முடியாமல் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. சும்மா சார் ஏதாச்சும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ கொடுத்து சேர்ந்துங்க. அதனால தான் இப்போ ரைடு நடக்குது. நமக்கு ஏசி சண்முகம் பெரிய காலேஜ் வச்சுக்கிறாரு. அவரும் நம்ம ரைடு பண்ணுவான்னு சொல்லி தான் போய் பிஜேபியில் சேர்ந்து ஜெயிச்சுக்க. ஆனால் ஏசி சண்முகம் இந்த பாரி வந்து ஏசி சண்முகம் ஏடிஎம்ல ஜெயிச்சார் போன வாட்டி. இந்த மாதிரி பிஜேபியில் போயிருக்காரு. ஏன்னு கேள்வி, இந்த ரைடு பண்ணிடுவாங்க, நம்ம சொத்துல பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லி தான் போயிருக்கிறார். அதாம்மா உண்மை. கூட உண்மையே இது ரைடு பண்ணுறது அவர் பிள்ளை குட்டி பொருஷம் பண்ணாட்டி எல்லாமே அவர் தான். பிஜேபிக்கு ஆள், மோடிக்கு ஆள் அவர் தான். முதலமைச்சர் ஒழுங்காக பண்ணிக்கின்னு தான் இருக்கார். அவர் சொல்கிறது சரிதான். அவங்க சிபிஐ அவங்கக்கிட்ட எல்லாம் கைவசம் இருக்கிறதால அவங்க நிரபராதியெல்லாம் போய் டார்ச்சல் கொடுத்துக்கின்னு இருக்காங்க. பாஜகவில் இணைஞ்சாதான் நமக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்கெல்லாம் போய் சேர்றாங்க. ஒழுங்காக இருக்கிறவங்க, ஊழல் செய்யாதவங்க போய் சேர மாட்டாங்க. அவங்கெல்லாம் யாரும் ஒன்றும் வர்றது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆமாம், உள்ளே போயாச்சு திரும்பி வரமா ரைடு பண்ண மாட்டாங்க. இப்போ தப்பிச்சுக்கலாம், பொழைச்சிக்கலாம், காசு அடுத்தாப்புல தேர்தல் முடிஞ்சோன்னா இது பண்ணிக்கலான்னு அவங்க போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆமாம், மிரட்டல் தான். அதுதான் அவங்க சொத்து. அவங்க முக ஸ்டாலின் சொல்கிற மாதிரி குழந்தை குட்டி இல்லை, இப்போ மனைவி இல்லைன்னா குழந்தை குட்டி ஆம்பளை பொம்பளை பிள்ளை மனைவி எல்லாம் அவங்க தான். அதுதான் உண்மை. இல்லைவில்லை, அது உண்மை தானேங்க. இப்போ கட்சியில் அதாவது குற்றம் இருக்க போய் தானே அவங்க அங்கே போய் சேர்றாங்க. இல்லை ரைடு வட்டுமான்னு கேட்குறாங்க, குடும்ப தலைவர் கேட்குறாரு. அப்போ உரிமை என்ன செய்வாங்க? எப்போ நான் வேண்டாம்ப்பா உங்கள் கூட நான் வந்துடுறேன். அப்போ இதான் உண்மை. சாத்தியம் தான். தூய்மை ஆயிடுறாங்க, நல்லவங்களாயிடுறாங்க. நம்ம எதிர்கட்சி கேள்வி கேட்டால் நம்ம கேட்டால் நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளோ ஸ்டாலினியை கேட்டால் 100% உண்மை. அது தவறாக தான் நான் பார்க்குறேன். அது
ஆட்சி கைக்குள்ள இருக்குது, அது அதிகாரம் அவங்க இருக்குது. எத்தனை வாட்டி இது வரைக்கும் மழை தண்ணீருக்கு மோடி வந்திருக்காருங்க. இப்போ 6வது வாட்டி வராரு. என்ன காரணம்? தமிழை பிடிக்கின்றார். தமிழுக்கு என்ன செஞ்சார் அவர்? சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழை மக்கள் வந்து கசைக்கு பிடிக்கிறாங்க. எங்களுடைய வேர்வையை ரத்தத்தை உறிஞ்சி தான் எடுக்கிறாங்க அவங்க. பலபடி இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் தமிழை வாழ முடியாது. உண்மைதான், அது அப்படி தான் நடக்குது. பார்த்தா அப்படி தானே தெரியுது எல்லாமே. வேற என்ன சொல்கிறது மேடம், இது வந்து 20 பேர் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கிறது உண்மைன்னு கோர்ட்டு சொல்லிக்குது. இப்போ அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து போனவங்க, மற்ற கட்சியிலேருந்து போனவங்கலாம் பிஜேபியில் போய் சரண்டர் ஆன உடனே நிரபராதி ஆகிடுறாங்க. அப்போ அவர் பிரதமர் தான் குடும்பம் வச்சுக்கிறாரு. குடும்பம் இடிபி வந்து அண்ணன் தம்பி மாவன் மச்சான் அப்படின்னு பங்காளியாக வச்சுருக்காரு. எனக்கு பிடிக்காத போய் புச்சாடானா புச்சாட போகிறாங்க. இதென்ன நடக்குது? வேற என்ன நடக்குது? ஜனநாயக நாட்டுக்கு செயல்படுற மாதிரி இது வரைக்கும் பிரதமர் ஒன்றுமே ஊராக சுத்தந்து தான் மேடம். அமெரிக்க அதிபர் சாதாரண சட்டை போடுறாரு, நம்ம பிரதமர் காஸ்ட்லியான சட்டை போடுறாரு. உலக நாட்டில் பெரிய வங்கி எல்லா நாட்டுக்கு கடன் கொடுக்குற நாடு அமெரிக்கா, அவரே சாதாரண சட்டை போடுறாரு. உலக நாடு மொத்தத்துலேயும் கடன் வாங்கிட்டு இந்தியா, நம்ம காஸ்ட்லியான சட்டை போடுறோம். இதுலேருந்து நம்ம பிரதமர் லட்சம் தெரிஞ்சுக்கலாமே. அதான் சொன்னாங்களே, அதாவது வாஷிங் மிஷினில், அதாவது பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்துடுறாங்க. ஆனால் கேஸ் நிற்கிது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த இருக்கிற ரவுடிஸ் பூரா பாஜக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இருக்கிற பிஜேபி பூரா இருக்கிற எல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸ் தான். அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க? ஹைகோர்ட்டு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு வரைக்கும் மனு, ஒவ்வொரு நீங்கள் ரிப்போர்ட்டர் தான் தெரியும். ரிட்டையர்ட் ஆன உடனே பெரிய பதவி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகமே கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சுன்னா ஜனநாயகம், அவன் ஜெயிச்சானாக்கா ஜனநாயகம் போயிடும். சர்வாதிகார ஆட்சி தான் வரும். அதை மாற்றுக்கிறதே இல்லை. நேர்மையில் செயல்பட மாட்டாங்க. சொல்கிறத ஆடுவாங்க. அதாவது தலைமை சொல்கிறத ஆடுவாங்க. அதான் இப்போ கூட காங்கிரஸ் கட்சிக்கு போய் எவ்வளோ மூடி இருக்காங்களே வங்கி கணக்கு, அது செய்யலாமா? இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, செய்யலாமா? சோரன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, செய்யலாமா? எலெக்ஷன் அது எதுக்கு அஞ்சாமல் எதுக்கும் துணிஞ்சு செய்கிறான் அந்த ஆள். குடும்பம் இல்லைங்கிறது இவங்க குடும்பமே இவங்க கிடையாது. நாட்டே குடும்பம் குட்டிச்சரா பண்ணுறாரு. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அவர் தான் பணம் கொடுக்குறாரு, சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் அவர் சொல்கிறத அவர் கேட்பாங்க. அந்த இதுக்கு ஆட்சி இருக்க வரையும் அவர் இருப்பார். அடுத்தாப்புல அவர் தான் வர போகிறாரு. அவர் வந்தால் இதை விட பயங்கரமாக நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நாடு இந்தியா என்ன நிலைமை போக போகுதுன்னு தெரியாது. அந்த நிலைமை போயிட்டுருக்கு. ஆனால் மோடி தான் வருவார் வட மாநிலத்தில். தமிழ்நாட்டில் வரமாட்டார். தமிழ்நாட்டு ஏடிஎம்கே, திமுக ஏடிஎம்கே தான். மோடியும் மோடி பிஜேபி வரவே வராது தமிழ்நாட்டில். ஆமாம், அவங்க சொல்கிறதே நடக்கணும். மேலே அவர் ரைடு பண்ணி அவரை உள்ளே போட்டுருவாங்க. அவர் ரைடு பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் அவர் சம்பளம் கிடைக்காது. அவங்க வீட்டை போய் ரைடு பண்ணுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் வட மாநிலத்தில் ஒருத்தர் ஐஏஎஸ் தேர்தல் அதிகாரி இருக்கார், கல்கட்டாவில் இருக்கிறார். ஏனுங்க அதை வந்து இந்த மாதிரி தான் போய் அவர் பாதுகாப்பு போயிட்டார். நாங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மோடி எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. அவர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களா என்ன வசதி உள்ளவங்களுக்கு தான் அவர் இதாக பண்ணிக்கின்னு இருக்கார். தாழ்த்தப்பட்ட சாதி மற்றவங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறாரு. அதான்